பிரைஸ் அலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோபு 7வது அதிகாரம் 1வது வசனம், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அப்படின்னு சொல்லி இங்க யோபு சொல்றாரு. அதாவது என்ன விஷயம்னா, பூமியில எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் இருக்காமா. பிரசங்கி 3ல சாலமோன் சொல்றாரு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல வருத்தப்பட்ட பிரயாசமெல்லாம் என்னப்பா பலன்னு சாலமோன் முடிக்கிறாருங்க. அதாவது யோபுனுடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல நிறைய பாடுகளோடு கூட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. ஆனா முடிவுல பாத்தீங்கன்னா அவர் இரட்டிப்பான நன்மை தான் பெற்றுக்கொண்டாரு. என்ன விஷயம் அப்படின்னா, அவருடைய பாடுகளை அவர் சகித்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய போராட்டங்கள் இருக்கலாம். நம்ம இதை எப்படிதான் மேற்கொள்ள போறோம், இது எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னே தெரியல, நான் எப்படி இதை சமாளிப்பேன்னு சொல்லி நீங்க நிறைய விஷயத்துக்கு பயந்துன்னு கூட இருக்கலாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை பாடுகளை நீங்க சமாளிக்கும் போது, அதை நீங்க சகித்துக் கொள்ளும் போது நிச்சயமா அது ஒரு நாள் மாறும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா தான் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை அற்பமா ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா முடிவுல நீங்க சம்பூர்ணமா பெற்றுக்கொள்வீங்க. இதை விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்கள் வேணா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.